நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் கர்நாடக கிராமீண வங்கியின் வணிக செயல்பாடுகளை மதிப்பாய்வு செய்தார். இந்த சந்திப்பில் கிராமப்புற இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சியில் விவசாய கடன்களின் முக்கியத்துவம் வலியுறுத்தப்பட்டது. விவசாயம் மற்றும் அதனுடன் தொடர்புடைய துறைகளுக்கு கடன் வழங்கல் அதிகரிக்கப்பட வேண்டும் என்பதையும், இது கிராமப்புற மக்கள் வாழ்க்கைத் தரத்தை மேம்படுத்தும் முக்கியமான வழியாகும் என்பதையும் அவர் குறிப்பிட்டார். அரசு மற்றும் வங்கிகள் இணைந்து செயல்படுவதன் மூலம் புதிய கிராமப்புற இந்தியாவின் வளர்ச்சி தேவைகளை பூர்த்தி செய்ய முடியும். இந்த முயற்சிகள் நாட்டின் மொத்த பொருளாதார வளர்ச்சிக்கும் உறுதுணையாக இருக்கும். இந்த மதிப்பாய்வில் முக்கியமான குறியீடுகள் விரிவாக ஆய்வு செய்யப்பட்டன. இதில் கடன் வளர்ச்சி, செயல்படாத சொத்துக்கள், நிதி உட்புகுத்தல் மற்றும் அரசு ஆதரவுடன் செயல்படும் திட்டங்களின் நடைமுறைப்படுத்தல் ஆகியவை அடங்கும். இந்த அம்சங்கள் வங்கியின் செயல்திறன் மற்றும் கிராமப்புற வளர்ச்சியில் அதன் பங்கு குறித்து தெளிவான படிமம் அளிக்கின்றன. நிதி உட்புகுத்தல் மூலம் பல்வேறு சமூகங்கள் நிதி சேவைகளுக்குள் கொண்டுவரப்படுகின்றன. அரசு திட்டங்கள் செயல்படுத்தப்படுவதால் கிராமப்புற மக்களுக்கு நன்மைகள் நேரடியாக வழங்கப்படுகின்றன. செயல்படாத சொத்துக்கள் குறைக்கப்பட்டால் வங்கியின் நிதிநிலை வலுப்பெறும். இவை அனைத்தும் வங்கி மற்றும் கிராமப்புற சமூக வளர்ச்சிக்கு வலுவூட்டும் நடவடிக்கைகளாகும். நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் கிராமப்புற வங்கிகள் நிலைமற்ற விவசாயக் கடன் வழங்கலை அதிகரிக்க வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். இது வளர்ந்து வரும் பொருளாதார பகுதிகள் மற்றும் விவசாயம் சார்ந்த துணை செயல்பாடுகளுக்கு முக்கியத்துவம் அளிப்பதை குறிக்கிறது. புதிய கிராமப்புற இந்தியாவின் தேவைகளை பூர்த்தி செய்ய வங்கிகள் கடன் வழங்கலை விரிவுபடுத்த வேண்டும். இதன் மூலம் விவசாயிகளும் விவசாயம் சார்ந்த தொழில்களும் அதிக ஆதாயம் பெற முடியும். அரசு திட்டங்கள் மற்றும் நவீன பொருளாதார வளர்ச்சி வாயிலாக கிராமப்புற வளர்ச்சி துரிதப்படுத்தப்படுகிறது. கர்நாடக கிராமீண வங்கி, கனரா வங்கி மற்றும் மாநில அரசு துறைகள் இணைந்து சிறு, குறு மற்றும் நடுத்தர தொழில்கள் மற்றும் அதனுடன் தொடர்புடைய துறைகளுக்கு கடன் வழங்கலை மேம்படுத்தும் முயற்சியில் ஈடுபட்டுள்ளன. இந்த ஒத்துழைப்பு கிராமப்புற மற்றும் அரை நகர்ப்புற பகுதிகளில் தொழில் முனைவோர்களுக்கு நிதி ஆதரவை அதிகரிக்கிறது. MSME துறையின் வளர்ச்சி, வேலைவாய்ப்பு மற்றும் உள்ளூர் பொருளாதார முன்னேற்றத்திற்கு முக்கிய பங்காற்றுகிறது. அரசு மற்றும் வங்கிகள் இணைந்து செயல்படுவதால் கடன் பெறும் செயல்முறை எளிமைப்படுத்தப்பட்டு பல்வேறு திட்டங்கள் பயனாளர்களை விரைவாக அடைய முடிகிறது. இந்த முயற்சிகள் கிராமப்புற இந்தியாவின் வளர்ச்சிக்கு உறுதியான அடித்தளமாக அமைந்துள்ளன. GST விகிதங்களை ஒருங்கிணைத்ததன் மூலம் கிராமப்புறங்களில் நுகர்வு அதிகரித்து வருகிறது. இதனால் வங்கிகளுக்கு அரைநகர மற்றும் கிராமப்புற பகுதிகளில் கடன் வழங்கும் வாய்ப்புகள் பெருகுகின்றன. புதிய பொருளாதாரத் துறைகள் உருவாகும் நிலையில் வங்கிகள் விவசாயம் மற்றும் அதனுடன் தொடர்புடைய செயல்பாடுகளுக்கு அதிகமாக நிதி வழங்க முடியும். இந்த வளர்ச்சி கிராமப்புற மக்கள் வாழ்க்கைத் தரத்தை உயர்த்துவதோடு வங்கிகளின் வருமானத்தையும் அதிகரிக்கிறது. அரசு ஊக்குவிக்கும் திட்டங்கள் மற்றும் நவீன தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி வங்கிகள் கிராமப்புற வளர்ச்சியில் முக்கிய பங்கு வகிக்க முடியும். விவசாய உற்பத்தியாளர் அமைப்புகளின் மூலதன தேவைகள் மற்றும் செயல்முறை மூலதன தேவைகளை பூர்த்தி செய்வதில் கிராமப்புற வங்கிகள் முக்கிய பங்கு வகிக்கின்றன. வளர்ச்சி நிதி நிறுவனங்கள் மற்றும் அரசு துறைகள் மூலதனத்தை வழங்கினாலும் தினசரி பணப்புழக்கம் மற்றும் செயல்பாட்டு செலவுகளுக்கான நிதி ஆதரவை வங்கிகள் வழங்க வேண்டும். இதற்காக கிராமப்புற வங்கிகள் தங்களது பொருட்கள் மற்றும் சேவைகளை இவ்வமைப்புகளின் தேவைகளுக்கு ஏற்ப மேம்படுத்த வேண்டும். இதன் மூலம் வங்கிகளும் விவசாய உற்பத்தியாளர் அமைப்புகளும் ஒருவருக்கொருவர் ஆதரவாக செயல்பட்டு கிராமப்புற வளர்ச்சியை நிலையான முறையில் எட்ட முடியும். மேலும் இவ்வமைப்புகள் வளர்ச்சி பெறுவதற்கான நிதி ஆதரவை வங்கிகள் வழங்குவது இந்தியாவின் கிராமப்புற பொருளாதாரத்தை வலுப்படுத்தும் முக்கிய நடவடிக்கையாகும். நிறுவனங்கள் மற்றும் சேவைகள் தற்போது பெரிதும் 2ஆம் மற்றும் 3ஆம் நிலை நகரங்களுக்கு நகர்ந்து வருகின்றன. இது அந்த பகுதிகளில் புதிய பொருளாதார வாய்ப்புகளை உருவாக்குகிறது. கிராமப்புற வங்கிகள் இந்த வளர்ச்சியை கவனித்து அந்த இமர்ஜிங் பகுதிகளில் கடன் வழங்கல் மற்றும் நிதி சேவைகளை அதிகரிக்க வேண்டும். இத்தகைய முயற்சிகள் அந்த நகரங்களின் வளர்ச்சியையும் வங்கிகளின் நிதி நிலைத்தன்மையையும் மேம்படுத்தும். புதிய தொழில்கள், தரவு மையங்கள் போன்றவை இந்த நகரங்களில் உருவாகும் போது வங்கிகள் அந்த தேவைகளை பூர்த்தி செய்யும் வகையில்
தங்களை மாற்றிக்கொள்ள வேண்டும். இதன் மூலம் கிராமப்புற மற்றும் நகர்ப்புற வளர்ச்சி சமநிலையுடன் நடைபெறும். கர்நாடக கிராமினா வங்கியின் லாபத்தையும் சொத்து தரத்தையும் மேம்படுத்தும் நோக்கில் வங்கி தனது வணிக செயல்பாடுகளில் புதிய தொழில்நுட்பங்களை விரைவாக ஆராய்க்க வேண்டும். வாடிக்கையாளர் சேவை தரத்தை உயர்த்தும் வகையில் சேவை முறைகளை எளிமைப்படுத்தி வாடிக்கையாளர்களின் தேவைகளுக்கு ஏற்ப புதிய தயாரிப்புகளை அறிமுகப்படுத்துவது அவசியம். சேவை குறைவாக உள்ள பகுதிகளில் கிளைகள் திறந்து வங்கியின் சேவை பரவலை விரிவுபடுத்த வேண்டும். சொத்து தரத்தை பாதுகாப்பதற்காக கடன் வழங்கும் முறையில் கவனத்துடன் செயல்பட்டு கடன் திருப்பிச் செலுத்தும் திறனை உறுதி செய்ய வேண்டும். இவ்வாறு செயல்பட்டால் வங்கி தனது நிதி நிலையை வலுப்படுத்தி கிராமப்புற வளர்ச்சியில் முக்கிய பங்காற்றும் வாய்ப்பு பெறும். நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் கிராமப்புற வங்கிகள் விவசாயக் கடன்களை அதிகரிக்க வேண்டும் என்றும் புதிய கிராமப்புற இந்தியாவின் வளர்ச்சிக்கான தேவைகளை பூர்த்தி செய்ய வலியுறுத்தினார். அரசு திட்டங்களை செயல்படுத்தும் வகையில் வங்கிகள் தொழில் முனைவோர்களுக்கும் விவசாயிகளுக்கும் தேவையான நிதி ஆதரவை வழங்க வேண்டும். கிராமப்புற வளர்ச்சிக்காக வங்கிகள் தொழில்நுட்பத்தை மேம்படுத்தி சேவைகளை விரிவுபடுத்தும் பணிகளை முன்னெடுக்க வேண்டும். விவசாயம் மற்றும் அதனுடன் தொடர்புடைய துறைகளுக்கு கடன் வழங்கல் ஊக்குவிக்கப்பட வேண்டும். இந்த முயற்சிகள் மூலம் கிராமப்புற இந்தியாவின் நிலையான வளர்ச்சி மற்றும் பொருளாதார முன்னேற்றம் உறுதி செய்யப்படும் என்ற நம்பிக்கை உள்ளது.